இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் பற்றி அக்கட்சி எம்பி ராசா பேசியதாக கூறப்படும் ஆடியோ சமீபத்தில் வெளியானது. இதனால் திமுக தலைமை ராசா மேல் கடும் கோபத்தில் இருக்கிறது என கட்சியின் சில மூத்த நிர்வாகிகள் கூறுகின்றனர். தலைமைக்கு ராசா மீது இருக்கும் கோபத்தில் தாங்களும் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக எந்த வேட்பாளரும் அவரை பிரச்சாரத்திற்கு அழைப்பதில்லை. நட்சத்திர பேச்சாளராக இருந்தும் பிரச்சாரம் செய்யாமல் கட்சியில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். இப்படியே இருந்தால் அரசியலிலிருந்து தான் ஓரங்கட்டப்படுவோம் என பயந்த ராசா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரிடம் பேசி அவர்கள் போட்டியிடும் திருவொற்றியூரில் பிரச்சாரம் செய்துள்ளார். இந்த நிலையில் அவரது நிலை குறித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார். நட்சத்திர பேச்சாளராக இருக்கக்கூடிய ராஜா அண்ணா இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கூட்டத்தில் கூட பங்கேற்கல. அந்த ஆடியோ வெளியிட்ட பிறகு அதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மறுத்திருந்தாலும் கூட ராஜா அவர்கள் பேசிய ஆடியோ தான் அது. ராஜா அவர்கள் பேசியது முற்றிலும் உண்மைதான். அரசியல் தெரிந்த நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதனால இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தும் அவருடைய கதி பாருங்க. ஒரு பிரச்சாரத்துக்கு கூட ராஜா அவர்களை வர முடியாம முடக்கி வச்சிருக்கிறாங்க. நட்சத்திர பேச்சாளர் ஒரு பட்டியல்ல பேர் இருக்கு. ஆனால் ராஜா அவர்கள் பேசிய கருத்து இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லோரும் தெரிந்து கொண்டார்கள். அவர் முதலமைச்சரை பத்தி என்ன சொன்னாரு, முதலமைச்சருடைய திறனை பத்தி என்ன சொன்னாரு, 2G வழக்குல கலைஞர் டிவிக்கு பணம் எப்படி வந்துச்சு, இது எல்லாத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் நாங்கள் தொடர்ந்து சொல்வதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவரை ஊர்ஜிதம் செய்திருப்பது இந்த தேர்தல் நேரத்தில் இன்னும் எங்களுடைய பிரச்சாரத்திற்கு வலு சேர்ந்திருக்கிறது.